ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த சேனல்ல பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது, ஓகேங்க. அண்ட் இந்த சேனல்ல அக்கௌண்ட் ஏர்னிங் கால்ஸ் எந்த விதமான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றது கிடையாது. லைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஓகே, அண்ட் டேரக்டா டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, இப்போ அடுத்த பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணியாச்சு, ஓகேங்களா. அடுத்த பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்த 16 ஓபன் பண்ணியிருக்கோம். ஜூலை 16ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் 7 வரைக்குமே நமக்கு கிளாஸஸ் இருக்கும். மார்னிங் 7 to 8 அண்ட் நைட் 8 to 9 அண்ட் நைட்ல இருந்து 8 to 9 வரைக்கும் நைட், ஓகேங்களா. 2 செஷன் இருக்கு. ஏன்னா ஒரு செஷன் நீங்க அட்டன் பண்ணா போதும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டிஎம் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் லிமிடெட் ஸ்லாட்ஸ் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. ஓகே, ஃபைன். அண்ட் டேரக்டர் லெவல்ஸ்ல போயிடலாம். இப்போ மார்க்கெட்ல இன்னைக்கு எப்படி லெவல்ஸ் ரியாக்ட் ஆச்சு? இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே என்னோட மெம்பர்ஷிப்ல கொடுத்திருந்தேன். லைக் கொடுத்த லெவல்ஸ் எக்ஸாக்ட் ரியாக்ட் ஆச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த லோல ட்ரேட் எடுத்திருப்போம், அந்த சப்போர்ட் நான் கொடுத்திருப்பேன். இந்த லோல இருந்து என்ன ரிவர்சல் ஆச்சுன்னா ஆல்ரெடி ஹிஸ்டரி டேட்டா இருந்தது, அதெல்லாம் ரிவர்சல் கொடுத்திருக்கும். இப்போ நாளைக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ்குள்ள தான் மேக்ஸிமம் நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆக பாசிபிள். ஓகே, எந்தெந்த குரூஷியல் ஜோன் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக் ஆச்சு புஷ் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக் ஆச்சு ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகும். ஓகே, ஃபைன். இப்ப நாளைக்கு என்ன லெவல்னா, இப்போ நம்ம ஹியூஜ் சப்போர்ட் ஜோன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 57,012 இந்த ரேஞ்ச் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மார்க்கெட்லனா. இந்த ஜோன் கிட்ட வந்துச்சுன்னா தான் நமக்கு மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் இல்ல நான் லோ டைம் ஃப்ரேம் வச்சிருப்பேன், ஹையர் டைம் ஃப்ரேம் ஷோ பண்றவங்களுக்கு இன்னுமே ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹியூஜா நீங்க மார்க்கெட் வந்து பண்ணா அப் ட்ரெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 57,000 கிட்ட நாளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் நமக்கு டிராவல் ஆகுது அப்படின்னா நமக்கு இங்க இருந்தா நமக்கு ரிவர்சல் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த லோல இருந்து நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த லோ பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு எந்த சப்போர்ட்டை நமக்கு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம்னா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 57,230 ஜோன் நமக்கு பிரேக் ஆகிருக்கும். இப்போ இன்கேஸ் நாளைக்கு 1 hour டைம் ஃப்ரேம்ல நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் இப்படி க்ளோஸ் ஆகுனா மார்க்கெட் வந்து ஃப்ரீயா அந்த லோ வரைக்கும் ஃபால் ஆகும். இந்த ஹை டு லோ வந்து நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் பார்த்தா மினிமம் நம்மளால வந்து பார்த்தா ஒரு 250 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த லோ ஒன்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட். ஓகே, இப்போ இதுதான் நாளைக்கு க்ரூஷியல் ஜோன். இப்போ இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 57,000 கிட்ட வருது, 57,000 10 12 இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட் இருக்கும், பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் இங்க இருந்து நம்ம ரிவர்சல் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோ இப்போ கால் ஆப்ஷன் இப்போ ஓகே, இப்போ லோல வந்தா கால் ஆப்ஷன் போகலாம்னு சொல்லிப்பீங்க. புட் ஆப்ஷனுக்கு என்ன ஜோன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம், ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. அகைன் நமக்கு திருப்பி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லோ இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல மார்க்கெட் வந்து ப்ரோ இப்போ ஹியூஜ் கால் ஆப்ஷன் எங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த 57,480 ஜோன். இப்போ இந்த ஜோன் நீங்க டிராப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கே நிறைய ஐடியா கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் ரியாக்ட் ஆகும். இப்போ இன்னைக்கு ஜோன் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லோல இருக்குமோ நான் கொடுத்துருப்பேன் இந்த ரேஞ்ச் அக்யூரேட்டா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போய் டச் பண்ணி திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆச்சு. என்னோட மெம்பர்ஷிப்ல கொடுத்துருப்பேன். நான் இன்னைக்கு ட்ரேட் இந்த லோல எடுத்து இந்த ஹைல க்ளோஸ் பண்ணிருப்பேன் கன்ஃபர்மேஷன்ல. ஓகே, இப்போ எதுக்காக இந்த ஹைல க்ளோஸ் பண்ணிருப்பேன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸா இருக்க சப்போர்ட் ஏன்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு மொமெண்டம் கொடுத்துட்டு திருப்பி நாளைக்கு ஃபால். இப்போ மேபி நாளைக்கு ஃபால் ஆகுது நமக்கு மார்க்கெட், நாளைக்கு வந்து இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த 57,280 நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். திருப்பி 57,000 வரைக்குமே மார்க்கெட் வந்து கிளியரா ஃபாலோ ஆகும். மேபி இங்கெல்லாம் ட்ரேட் மிஸ் பண்ணிட்டீங்க, இங்க ட்ரேட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோ வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க லோல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹைல வரும்போது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஓகே, அண்ட் நிஃப்டிக்கான லெவல்ஸ் என்னன்னா சேம் லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே என்னோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்றோம். இதை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்னோட நாலேஜ் மட்டும் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்து பை அண்ட் செல்லுங்க பண்ணுங்கன்னு நான் சொல்ல. ஓகேங்களா, இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் ரிவர்சல் ஆகுனா நிஃப்டிக்கு வந்து க்ரூஷியல் ஜோன் பாத்தீங்கன்னா
ஏன்னா நிஃப்டி ட்ரேட் பண்றதை விட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ட்ரேட் பண்ணதுக்கு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லாட் சைஸ் கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணிக்கலாமே நமக்கு எங்க ரேஞ்ச்ல பெருசா ரியாக்ட் ஆயிருக்குன்னு. ஓகே 25,434 25,004 இது ஜோன் ஆக்ட் ஆகும். இந்த 50 பாயிண்ட்ஸ் நமக்கு ஜோன் ஆக்ட் ஆகும். எங்க இருந்து ரிவர்சல் ஆகும்னு நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி லைவ் மார்க்கெட்ல பார்ப்போம் எங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆக போதும் லைவ் மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டி சொல்லியிருப்போம். நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேபி நாளைக்கு நிஃப்டி வந்து இந்த லோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா இங்க ஓகேங்களா 25,434 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து மார்க்கெட் நமக்கு ஈஸியா ஃப்ரீ ஃபால் நடக்கும். இப்ப நாளைக்கு ப்ரோ பையிங்ல தான் நான் பிளான் பண்றேன். ஏன்னா ட்ரெண்ட் வந்து ஓரளவு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். லைக் ஒரு ஹை லோ திருப்பி ஹை லைக் லோ அகைன் நமக்கு என்ன திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு ஹைப் இருக்கு. திருப்பி லோ வந்து திருப்பி ரிவர்சல் ஆக பாசிபிள். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, நாளைக்கு ட்ரேட மிஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணுங்க. அகைன் நம்ம வந்து திருப்பி ரிவர்சல் ஜோன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இதோட ரிவர்சல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் வந்து 24,313 வந்தாதான் நம்ம வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்பிட்வீன்ல கொடுக்கு இந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்குதுன்னா சின்ன ரிஸ்க் இருக்கும். கண்டிப்பா இது கொடுக்காதுன்னு சொல்ல, இடத்துல ரிவர்சல் ஆகும். ஆனா இங்க எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் இருக்கும். அதுக்கான மொமெண்டம் கேனோட லோ ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஆனா நீங்க சேஃபா போறீங்கன்னா இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பிரேக் அவுட் வரைக்கும். இல்ல நீங்க இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் தான் டிசைட் பண்ணணும் நம்ம எந்த ட்ரேட் எடுக்கணும்ட்டு. இப்ப இங்க இருந்தே நமக்கு என்ன ஒரு மொமெண்டம் கேண்டில் கொடுத்து ரிஜெக்ஷன் கொடுக்குதுன்னா நீங்க வந்து இங்கவே 1 hourல எடுத்துக்கலாம். இல்ல இங்க ரிஜெக்ஷன் செல்லிங்ல கொடுக்குதுன்னா இந்த லோ வந்து எடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எந்த கான்செப்ட்ல நம்ம ட்ரேட் பண்றது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேங்க் நிஃப்டி கிளியரா ஃப்ரீ ஃபால் நடக்கும். ஆனா நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நியர்பை நிறைய சப்போர்ட் இருக்கு. அப்ப நமக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சடனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ட்ரெண்ட் நமக்கு ரிவர்சல் ஆகும். அதுதான் நமக்கு நிஃப்டியோட கான்செப்ட் மார்க்கெட்ல. ஓகே, இப்ப என்னன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 23,315 வந்தா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப இல்ல இந்த பிட்ஃபீல்ட்ல நான் எடுக்கிறேன் ப்ரோனா இங்க மேக்ஸிமம் என்னோட ஒப்பீனியன் வேண்டாம், இந்த லோ வரட்டும், அங்க வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க ரிவர்சலே ஆகாத ப்ரோனா ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. ஆனா இங்க எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க். மேபி அன்னைக்கு மொமெண்டம் கொடுக்கலாம். மேபி அடுத்த நேரம் வந்து மார்க்கெட் வந்து லோ வந்து தான் திருப்பி ஹை போக பாசிபிள். இப்போ ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணி அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு ஈஸியா டீசெண்டா ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ப்ரோ. அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட்னா 24,000 இப்போ மார்க்கெட் எது வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகணும் சேம் இந்த 25,640 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது எந்த ரெசிஸ்டன்ட். ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிறது என்னன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா சப்போர்ட் எப்பயுமே வீக்கா இருக்கும். அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா ரெசிஸ்டன்ட் எப்பயுமே வீக்கா இருக்கும் மார்க்கெட்ல. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சப்போர்ட் ஜோன்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நமக்கு இந்த சப்போர்ட் ஜோன்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். டவுன் ட்ரெண்ட் வருதுன்னா சப்போர்ட் இதே வீக்கா இருக்கும், அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, அதான் நமக்கு ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு ட்ரெண்ட் பார்த்தா நம்ம வந்து ட்ரேட் எடுத்து அனலைசிஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். இதான் இன்னைக்கு லெவல்ஸ். அண்ட் ஜஸ்ட் உங்களோட வியூ எப்படி இருக்கு, நாளைக்கு அப்டேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் எல்லா கமெண்ட் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெகுலரா வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பட்டன் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.